ஸோ ஆக்சுவலாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு பட்ஜெட் தான் ப்ராப்ளம். எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் பட்ஜெட் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல, எவ்வளோ பட்ஜெட் நான் செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய லேக்ஸ் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டோ இல்லை சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, எதுனாலுமே சரி, ரொம்ப ரொம்ப மினிமம் பட்ஜெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு, இல்லை 300 கூட ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 500 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15,000. ஸோ 15,000 நீங்கள் செட் பண்ணி ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 to 15 லீட்ஸ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ₹500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10லேருந்து 15 லீட்ஸ் வரும். அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10லேருந்து 15 லீட்ஸ் அப்படின்னா 450 லீட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 450 லீட்ஸில் 0.10% நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலுமே 45 லீட்ஸ் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து ஒரு ₹1000லேருந்து ₹2000 இருக்குது, இல்லை ஒரு ₹5000 இருக்குன்னா நான் நடுத்தரத்தில் எடுத்துக்கிறேன், ஒரு ₹3000 வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த ₹3000 இருக்குன்னா நீங்கள் ஒரு 45 பேரை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ தௌசண்ட்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஜஸ்ட் 15,000 தான், ஆனால் நீங்கள் சம்பாதிச்சது அந்த 45ல கூட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேரை தான் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா கூட ₹3000 வச்சுக்கோங்க ப்ராடக்ட், நீங்கள் ₹60,000 சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்ல இருந்து கண்டிப்பா டபுள்ல இருந்து ட்ரிபிள் எடுக்க முடியும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பட்ஜெட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோடைய ரிட்டர்ன்ஸ் 2x 3x கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் ட்ரை பண்ணாம எனக்கு வராது அதுலயே நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணங்கள் சொல்லாம அதில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தாலே ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோடைய டேஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் விட மாட்டீங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது.